திரு சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த அரெஸ்ட் யாருக்கு நிம்மதியா இருக்குமோ இல்லையோ, திமுக கட்சிக்கும் அந்த கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நிம்மதியா இருக்கும். ஏன்னா அவரு பியூர் ஏடிஎம்கே சப்போர்ட்டுங்கிறது அவரோட ஒவ்வொரு வீடியோலயும் நமக்கு தெரியும். திமுக அரசு பொறுத்த வரைக்கும் நீங்க யாரோட சப்போர்ட்டா வேணா இருங்க, ஆனா என்ன அப்போஸ் பண்ணக்கூடாது. என்ன அப்போஸ் பண்ணா நான் உங்களை ஏதாச்சும் ஒரு வகையில மடக்கி பிடிச்சிருவேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த அரெஸ்ட் நமக்கு ப்ரூவ் பண்ணுதுங்கிறது தான் உண்மை. சமீப காலமா அவரோட வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, திமுக அரசும் சரி, திமுக அரசு சார்ந்த தலைவர்களா இருந்தாலும் சரி, இல்ல நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அதை போட்டு உடைக்கிறது தான் அவரோட வீடியோவோட ஒரு ஸ்டைலாவே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அரசுக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு. எப்படா மாட்டுவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா ஒரு ரீசன் வச்சு புடிச்சுட்டாங்க. என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபிலிம் புரொடியூசர் அவரோட படத்தையும், அவரையும் பத்தி இழிவா ஒரு வீடியோ போட்டதாவும், அந்த வீடியோவ ரிமூவ் பண்ண சொல்லி அவரோட ஆபீஸ் கேட்டதாவும், கேட்க வந்தப்போ அந்த வீடியோ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வேணுங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணதாவும், வந்த அவரை அடிச்சு அவர் கையில இருந்த ஒரு அமௌண்ட்டை புடுங்கினதாவும் தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் நேத்து அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருங்கிறது உண்மை. திரு சவுக்கு சங்கர் அவரோட இந்த அரெஸ்ட் எதை குறிக்குது அப்படின்னா, திமுக அரசோட அடக்குமுறையையும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்கிறதும் திரு சவுக்கு சங்கர் அவர்களோட இந்த அரெஸ்ட்டுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு, கூடிய சீக்கிரத்துல அவர் எந்த உடல் பாதிப்பும் இல்லாம வெளியே அவரோட பணியை தொடரணும்னு இறைவனை பிரார்த்திக்கலாம்.